அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் தொடர்பான நிலைமைகள் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது, இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்து வருகின்ற நிலைமை இருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் பிராந்திய போராக வெடித்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன நிலைமைகள், தாக்குதலின் பின்னணியில் என்ன அவதானிக்கிறீர்கள், என்ன நிலைமை என்று கூறுங்கள். உண்மைதான் என்னென்று சொன்னால், அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் அதாவது பேச்சுக்களை ஒரு புறம் நடத்தி கொண்டு ஒரு யுத்த முனைப்புகளில் ஈடுபடுவதுதான் வழக்கம். அதனைத்தான் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு ஆலோசகர் மெட்வெடேவும் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா தனது உண்மையான நிறத்தை காட்டிவிட்டது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அவர் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா 249 வருடங்கள் பழமையானது. ஆனால் பெர்சியன் எம்பையர் கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையானது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவும் அதில் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஒரு பெயரை வைத்திருக்கின்றது, ஷீல்ட் ஆஃப் ஜூடா என்று சொல்லி. அதாவது யூதாவின் கேடயம் என்பது அவர்களின் பெயர். அமெரிக்கா ஒரு பெயரை வைத்திருக்கின்றது, எபிக் ரே என்று சொல்லி, அதாவது காவிய சீட்டம் என்று சொல்லி. முதலில் ஈரான் கிட்டத்தட்ட 6-7 இடங்கள் தாக்கப்பட்டன. அதில் நீங்கள் பார்க்கலாம், ஈரான் அரசு தலைவர் பெசிஸ்கியான் தலைமையகமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கின்றது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று. நியூயார்க் டைமின் தகவல்களின் அடிப்படையில் முக்கிய தலைவர்கள், தளபதிகள், ஆயுத கிடங்குகள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் அமெரிக்காவின் F-22 ரக விமானமும் மற்றது ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ், அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் F-35 ரக லைட்னிங் ஸ்ட்ரைக் விமானமும் பங்கு பற்றியதாக கூறப்படுகின்றது. முதலில் இந்த கள நிலைமை அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் திடீரென்று ஈரான் முதலே கூறியிருந்தது, தாங்கள் திருப்பி தாக்குவோம், அது மட்டுமல்லாது இந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறும், அதாவது இந்த போரை முடிக்க வேண்டும் என்பதை ஈரான் திட்டமிட்டு விட்டிருப்பது போல் தெரிகிறது. அதாவது ஈரான் உடனடியாகவே பதில் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது. பதில் தாக்குதல்கள் எங்கென்று சொன்னால், குவைத்தாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், UAE-ஆக இருக்கலாம், அபுதாபியாக இருக்கலாம், பஹ்ரைன் என்று சொல்லி எல்லா இடங்கள் மீதும் ஈரான், எல்லா இடங்களிலும் உள்ள அமெரிக்க தளங்கள், அந்த நாடுகளை தாக்கல அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளும் ஆளில்லாத விமானங்களும் சென்று தாக்கி இருக்கின்றன. பல இடங்களில் வெடிப்பதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. கல்ஃப் கண்ட்ரீஸ் முழுவதிலும் உள்ள வான்பரப்பு வெறிச்சோடி இருக்கின்றது. இங்கிருக்கின்ற கட்விக் ஏர்போர்ட்ல இருந்து ஒருவர் போட்டிருக்கின்றார், தான் கட்டார் ஏர்பேஸுக்குள் உள்ளுக்கு இருக்கிறேன், ஆனால் பிளேனை எடுக்கிறார்கள் இல்லை, நான் நினைக்கிறேன் கேன்சல் பண்ண போகிறார்கள் என்று அவர் தனது அந்த ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார்கள். முழு கல்ஃப் கண்ட்ரீஸும், சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் மீதும் வீழ்ந்திருக்கின்றது, அங்கு இருக்கின்ற அமெரிக்க தளம் மீது என்று சொல்லி. இதில் குறிப்பாக என்னென்று சொன்னால், பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம், 5th Fleet of UN Navy என்று சொல்றது, அது கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கலாம், செங்கடலாக இருக்கலாம், அரேபியன் கடலாக இருக்கலாம், இந்து சமுத்திரத்தின் ஒரு பகுதி, இவ்வளவுத்துக்கும் பொறுப்பான அந்த தளத்தின் மீது ஏவுகணை வீழ்ந்து வெடிப்பது அது அந்த இன்டர்செப்ட் பண்ணப்படவில்லை, உள்ளுக்கே விழுந்து வெடிப்பதை பல சமூக வலைத்தளங்களில் பலவற்றில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது போன தடவை போல ஈரான் இந்த முறை காத்திருக்கவில்லை, உடனடியாகவே பதில் தாக்குதலை ஆரம்பித்து விட்டது போலதான் தெரிகின்றது. இஸ்ரேலின் வடக்கு இஸ்ரேல் பகுதி, ஹைஃபா பகுதிகளில் புகை மண்டலமாக எழும்புவதும், இஸ்ரேலிய மக்கள் அனைவரையும் இந்த ஷெல்டர்களுக்கு இருக்குமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தி இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
கட்டாராக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், UAE தனது மக்களை எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் பாதுகாப்பாக உள்ளுக்குள் இருக்கும்படியும் வெளியில் வர வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். நேற்று அதாவது வெள்ளிக்கிழமையே சீனா கூறிவிட்டது ஈரானிலும் இஸ்ரேலிலும் இருக்கிற தனது மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அல்லது வெளியேறுமாறு கூறியிருந்தது. அமெரிக்காவும் தனது மக்களை வெளியேற்றி இருந்தது. அப்ப ஏற்கனவே ஈரானுக்கு சீனா தகவல்களை கொடுத்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் இவ்வாறு தாக்குதல் இடம்பெற போகிறது. இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அதாவது வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் MC-4C என்ற உளவு விமானம் கிட்டத்தட்ட $230 மில்லியன் பெறுமதியான அந்த உளவு விமானத்தை ஈரான் தனது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் தரையிறக்கிவிட்டது. முதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறினார்கள். பிறகு அதன் தடயங்கள் இல்லை. அந்த விமானம் கடைசியாக பறந்த போது 7000 என்ற கோட் வேட்டை, அதாவது தனக்கு ஆபத்து இருக்கிறது என்ற கோட் வேட்டை மட்டும் அனுப்பி இருக்கின்றது தலைமையகத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த விமானம் காணாமல் போய்விட்டது. அப்ப ஈரானுக்கு ஓரளவு தெரிந்திருக்கின்றது தாக்குதல்கள் ஆரம்பமாக போகிறது என்ற நிலையில் தான் இந்த தாக்குதல்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. நிச்சயமாக போர் விரிவடைய போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. கடந்த ஆண்டு நடந்தது போல் 2 வாரத்துக்கு இது முடிவுக்கு வராது, இது நீண்டொரு போராக இருக்க போன்று கூறுகிறார்கள். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ஓரளவுக்கு இன்னும் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படி இணக்கப்பாட்டுகளை வந்தால் இஸ்ரேலுடைய நிகழ்ச்சிகள் அங்கே வேகாது என்று இஸ்ரேல் அதனால் தான் இந்த தாக்குதலை ஆரம்பித்தது என்று கூறுகிறார்கள். இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா ஈரானை இந்த சண்டைக்கு அமெரிக்காவை இழுத்து விட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மிக தெளிவாக இருந்திருந்தது. எனவேதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் கூட அதற்கு ஆதரவாக வெளியிடப்பட்டது என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தது. இப்போது அவர்கள் வைத்திருக்கின்ற பேரும் யூதாவின் கேடயம் என்று சொல்லி அந்த பேரையும் அவ்வாறுதான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதாவது இந்த நீங்கள் கூறியது போல 3ஆம் சுற்று பேச்சு ஜெனீவாவில் இடம்பெற்ற பேச்சு ஈரானிய வெளிவார அமைச்சர் அது ஒரு காத்திரமாக நடந்தது என்று கூறினாலும் அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது பேச்சு தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. தோல்வி என்று சொன்னால் ஈரான் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் இணங்கவில்லை. ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சரோட கூறியிருந்தார், நாங்கள் வியன்னாவில் மீண்டும் தொழில்நுட்ப குழு சந்தித்து பேசும் என்று சொல்லி. ஆனால் இப்போது நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அந்த பேச்சில் ஈரான் அமெரிக்காவின் எந்த கோரிக்கைகளுக்கும் இணங்கவில்லை. என்று சொன்னால் ஈரானுக்கு இது ஒரு தேவையான போராக இருக்கின்றது. ஏனென்றால் நெடுக இந்த போரை தாங்கள் கொண்டு செல்ல முடியாது. இஸ்ரேலும் தனது இறுதியான ஆயுதத்தை பயன்படுத்துகின்றன. இஸ்ரேல் பிரதமருக்குரிய அரசியல் அழுத்தங்கள் இருக்கின்றன. இப்ப ஈரான் போரையும் வென்று விட்டால் அவர் ட்ரம்பை போல நீண்ட நாள் பிரதமராக சில சமயங்களில் இஸ்ரேலில் இருக்கலாம் என்று யோசித்தாரோ தெரியவில்லை. தங்கள் அரசியலுக்காக இன்னொரு நாட்டின் அரசியலை அதாவது இன்னொரு நாட்டை சீரழிப்பதுதான் இந்த நோக்கம். இப்ப பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த தாக்குதல் ஆரம்பித்ததுடன் உடனே என்ன கூறுகிறார் என்று சொன்னால் ஈரானிய மக்கள் இந்த தற்போது ஈரான் அரசை தங்களுக்குரிய சுதந்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டும் என்று அது உள்ளுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முற்படுகிறார்கள். ஆனால் போர் ஆரம்பித்ததும் ஈரான் இன்டர்நெட் வசதிகள் முற்றாக துண்டிக்கப்பட்டு விட்டன. போன முறையை போல இந்த முறை உள்ளுக்குள் இருந்தான தாக்குதல்கள் எதுவும் இடம்பெற்றதாக இதுவரை தகவல்கள் இல்லை. நான் நினைக்கிறேன் சீனாவின் ரஷ்யாவின் ஆதரவுடன் வடகொரியா படையினரும் அங்கு நிற்பதாக கூறுகிறார்கள். இவர்களின் ஆதரவுடன் உள்ளுக்குள் இருக்கின்ற மொசாட்களை ஏற்கனவே களை எடுத்து விட்டது போலதான் தெரிகின்றது. இனி நேரடியாகத்தான் மோத வேண்டிய ஒரு கட்டம். முதலில் இவர்கள் கூறினார்கள் இந்த F-22 ரப்பர் விமானங்கள் ஈரான் ரகசியமான ஆயுத கிடங்குகளை தாக்கி அழித்து விட்டதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அது பொய் என்பது தெரிகிறது. ஏனென்றால் ஈரான் பதில் தாக்குதலை பெருமளவான ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது. கட்டார் அரசு கூறுகின்றது தாங்கள் 2 ஏவுகணைகளை இடைமறித்து விட்டோம் என்று. ஆனால் அல் ஜசீரா போடுகிறது அது போட்ட 2 நிமிடத்தில் போடுகிறார்கள் பேருந்து 2 வெடித்திருக்கிறது கட்டாரில் என்று சொல்லி. அப்ப இன்னும் இப்போதும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இது தொடர்பு இப்பதான் ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் இது தொடர்பான முழுமையான தகவல்களை பெற நேரம் எடுக்கும். நிச்சயமாக முழுமையான தகவல்கள் என்று வரும்பொழுது நாங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையான தகவலை கொண்டு வர இருக்கின்றோம்.
சுருக்கமாக இப்ப நீங்கள் பெஞ்சமின் நெட்டன்யாஹு தொடர்பாக கூறும்பொழுது டெலவியில் இன்று ஒரு பெரிய போராட்டம் நடைபெற இருந்தது அரசாங்கத்துக்கு எதிராக. அந்த போராட்டம் நடக்கக்கூடாது என்பதும் என்னும் ஒரு விதத்தில் அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த போரை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப கடந்த போர் நடக்கும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறியது அவருடைய இலக்கு என்னவென்று சொன்னால், ஈரான் எந்த ஒரு விதத்திலும் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அந்த இலக்குகளைத்தான் தாக்கினோம் என்று கூறினார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது கூறுகிறார்கள் இந்த தாக்குதல் ஆட்சி மாற்றம், அதாவது இந்த ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இதில் பெரிதாக இதில் யோசிக்க ஒன்றுமில்லை. அவர்களுடைய பிரதான திட்டம் ஆட்சி மாற்றம். அதற்காக ஏவுகணைகளை சாட்டுவார்கள், அல்லது அணு ஆயுதம் இருப்பதாக கூறுவார்கள், ரசாயன ஆயுதம் இருப்பதாக கூறுவார்கள். ஏன் நேற்று கூட மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவின் வெளிவார செயலாளருக்கு கூறினார் என்று சொன்னால், ஈரானிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன, ஈரான் அணு ஆயுதத்தை செய்கின்றது, அந்த ஏவுகணைகளால் தங்கள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல். அப்ப இப்ப அமெரிக்கா அதைத்தான் கலாநிதி விக்டர் காவ் அவனுக்கு கேட்டிருந்தார் ஒரு கேள்வி. அவர் ஒரு படைத்துறை ஆய்வாளர். அவர் கேட்டிருந்தார் என்றால், இப்ப அமெரிக்காவின் கடலுக்கு பக்கத்துல ஈரான் போய் நின்று கொண்டு அமெரிக்காவிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன, அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, அது எங்களுக்கு ஆபத்தானது என்று சொன்னால் அதில் எவ்வளவு சென்சிபிளாக அது இருக்கும் என்று அவர் கேட்டிருந்தார். அப்ப ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது. ஏனென்றால் இப்ப பார்க்க போனால் ஈரான் தாக்குதலை நீங்கள் பார்க்க போனால், இப்ப குவைத்தில் இருக்கிற அல் சலீம் ஏர்பேஸை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல கட்டாரில் இருக்கின்ற ஏர்பேஸை தாக்கி இருக்கிறார்கள். பெருமளவான அமெரிக்க தங்களை சுற்றி இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுவார், இந்த தளங்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து, தங்களை இறைமைக்கு ஆபத்து. கடந்த வாரமே நாங்கள் இதில் பேசியிருந்தோம். ஈரான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவித்து விட்டது, இப்படி போர் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தாங்கள் இவ்வாறான இலக்குகளை தாக்குவோம். அது ஐக்கிய நாடுகள் சபையின் சரத்தின்படி அது சரி. ஒரு நாடு தாக்கப்பட்டால் எங்கிருந்து தாக்குதல் வருகிறதோ அந்த நாடுகளை தாக்குவது சரியாகத்தான் இருக்கிறது. இப்போது முழு அரபுலகமும் இந்த போருக்குள் இழுத்து விடப்பட்டிருக்கின்றது. இப்ப பார்த்தீங்கன்னா எங்கும் இப்ப நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அல் ஜசீராவையோ அல்லது பிபிசியை திறந்தால் அவர்களே போடுகிறார்கள். கட்டாரில் வெடித்தது, அபுதாபியில் வெடித்தது, குவைத்தில் வெடித்தது, ரியாத்தில் வெடித்தது, பஹ்ரைனில் வெடித்தது என்று இப்படியே பட்டியல் நீண்டு கொண்டு போகின்றது. அப்ப பெருமளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள், இப்ப நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் என்று கூறுகிறார்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டது. அதே நேரம் இஸ்ரேல் சபகார் துறைமுகத்தையும் தாக்கி இருக்கின்றது ஈரான். ஈரான் அரச தலைவர்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். 2 அரச தலைவர் மாளிகை தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வைத்தியசாலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. என்னும் போது இந்த போர் ஈரான் திரும்ப கூறியது போல இந்த போரை பிராந்திய போராக ஈரான் மாற்றப் போகின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது இப்ப அமெரிக்கா இந்த போர் நீட்சி அடையுமாக இருந்தால் இது உலக பொருளாதாரத்தை கடுமையான வீழ்ச்சிக்கு கொண்டு வரும். இது அரபு நாடுகளின் பொருளாதாரமும் தான். யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் மீது கூட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் ஜெரால்ட் ஃபோர்டை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடல் பகுதிக்கு நகர்த்தி இருக்கின்றது, இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை முறியடிப்பதற்காக. அமெரிக்காவும் என்னன்னு சொன்னால், சீனா ஈரானுக்கு CM302 என்றது, சீனாவின் YJ-12 என்ற ஏவுகணையை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணைகள் சொல்வது என்னென்று சொன்னால் கேரியர் கில்லர்ஸ் என்று சொல்வது. இந்த ஏவுகணைகள் 300 கிலோமீட்டர் வேகமான கிலோமீட்டர் தூர வீச்சை கொண்டிருந்தாலும் ஒலியை விட 3.3 வேகமாக பறக்கக்கூடியது. மட்டுமல்லாது அது கடல் சறுக்கு என்று சொல்றது. என்னென்று சொன்னால் கிளைடு வெஹிக்கிள் மாதிரி அது மிகவும் தாழ்வாக பறந்து சென்று அவர்களின் ரடார்களில் தென்படாது கப்பல்களை அழிக்கக்கூடியது என்று கூறப்படுகின்றது. இது சீனா அண்மையில் கொடுத்ததாக விக்டர் காவ் கூட அதை உறுதிப்படுத்தி இருந்தார், கொடுக்கப்பட்டதாக. இவ்வளவு ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டது என்று தெரியாது. இப்ப ஈரான் எல்லா நாட்டையும் தாக்குகிறார் என்று சொன்னால் ஈரான் இதற்கு தயாராகிவிட்டது. ஈரானுக்கு அதற்கு ஆதரவாக 3 வல்லரசுகள் பக்கத்துணையாக இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். நீங்கள் அடிக்கடி இதை கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள், நல்ல ஞாபகம் இருக்கு. 6 மாதத்துக்கு முதல் நீங்கள் கூறினீர்கள் இஸ்ரேல்
பிராந்திய போராக மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது மாறும் என்று நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சற்று முன்னதாக கூட அபுதாபியில் பெரிய ஒரு குண்டு விழுந்து வெடித்திருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது. நீங்கள் சொன்னது போல் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தற்காலிகமாக இப்பொழுது நிறுத்திக் கொண்டு நாங்கள் மேலதிக தகவலோடு இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.